வணக்கம். உண்ணாவிரதம் இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? இது வெறும் ஒரு மதச்சடங்கு இல்லையா? ஆனா அதுக்குள்ள நம்ம உடலைத்தானே குணப்படுத்துற ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த அற்புதமான இயற்கை மருத்துவத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். உணவுக்கும் நம்மளோட சக்திக்கும் என்ன தொடர்பு? இத பத்தி நாம எல்லாருமே ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்கோம். வாங்க, அதையே முதல்ல ஒரு கேள்வி கேட்போம். உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன். சாப்பாடு நமக்கு சக்திய மட்டும்தான் கொடுக்குதா? ஆமா, இதத்தானே நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தோம். ஆனா உண்மையிலே அதுதான் நடக்குதா? இப்ப பாருங்க, நாம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சாப்பாடு தான் சக்தி. சாப்பிடலன்னா நாம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். இதுதான் நம்மளோட நம்பிக்கை. ஆனா அர்னால்ட் எஹரெட்னு ஒருத்தர் ஒரு புரட்சிகரமான உண்மையை சொல்றாரு. ஜீரணம்ங்கிறது சக்தியை உருவாக்குற வேலையே இல்லையா, அது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு சக்தியை செலவு பண்ற ஒரு வேலைன்னு சொல்றாரு. என்னது, நம்மளோட மொத்த புரிதலையும் இது அப்படியே தலைகீழா மணத்துது இல்லையா? அதாவது நாம சாப்பிட்ற ஒவ்வொரு வேளை சாப்பாட்லயும் ரெண்டு விளைவு இருக்கு. ஒன்னு கொஞ்சோண்டு சத்து, ஆனா இன்னொன்னு நிறைய கழிவு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நாம நம்ம உடம்புக்கு டைமே கொடுக்கறது இல்ல. அப்போ என்ன ஆகும்? அந்த கழிவு உள்ளேயே தங்கி விஷமா மாறி நோயா உருவெடுக்குது. நிறைய நோய்களுக்கு இதுதான் ஆணி வேற. சரி, அப்போ ஒருவேளை ஜீரண வேலையிலிருந்து நம்ம உடம்புக்கு நாம கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா அப்போ என்ன நடக்கும்? என்னென்ன ஆச்சரியங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கும்? வாங்க, அதோட அறிவியலை எப்ப பார்க்கலாம். நாம சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு அதிசயம் நடக்குது. முதல்ல ஸ்டெப் 1, நம்ம ஜீரண மண்டலத்துக்கு, அதாவது வாயில இருந்து குடல் வரைக்கும் முழுசா ஒரு லீவ் கிடைக்குது, ஒரு ஹாலிடே மாதிரி. ஸ்டெப் 2, அடுத்ததா நம்ம குடல்ல பல வருஷமா தேங்கி கிடந்த பழைய கழிவுகள், சளிப்படலம் இதெல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. ஸ்டெப் 3, இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, ஆட்டோஃபேஜி. அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்பே தனக்குள்ள இருக்கிற நோய்வாய்ப்பட்ட பலவீனமான செல்களை எல்லாம் தனக்கு தேவையான எரிபொருளா மாத்தி சாப்பிட ஆரம்பிக்குது. ஸ்டெப் 4, இதோட விளைவா ரத்தம் சுத்தமாகி ஆக்சிஜன் ஓட்டம் உடம்பு முழுக்க அதிகரிக்குது. இந்த ஆட்டோஃபேஜிங்கிறது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காகவே நோபல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இது நம்ம உடம்போட ஒரு சூப்பர் பவர் மாதிரி. வெளியிலிருந்து சாப்பாடு வராதப்போ அது என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற குப்பை, தேவையில்லாத செல், ஏன் சின்ன சின்ன கட்டிகள் வரைக்கும் எல்லாத்தையும் தனக்கு தேவையான சக்தியா மாத்தி தன்னைத்தானே ரீசைக்கிள் பண்ணி சரி செஞ்சுக்குது. இது ஒரு அற்புதம் இல்லையா? ஓகே, இப்போ உடல் சுத்தமாயிடுச்சு, ரத்தம் சுத்தமா இருக்கு, ஆக்சிஜன் லெவல் சூப்பரா இருக்கு. இதோட நேரடி விளைவு எங்க தெரியும்? நம்ம மூளையில. நம்ம மூளை அவ்வளோ கூர்மையாகும், ஒரு தெளிவான சிந்தனை, மனசுல ஒரு அமைதி, ஞாபக சக்தி கூட அதிகமாகும். அப்ப பாருங்க, உடல் சுத்தத்துக்கும் மன தெளிவுக்கும் எவ்வளோ பெரிய நேரடி தொடர்பு இருக்குன்னு. இதனால தான் வள்ளலார் ரொம்ப அழகா சொன்னாரு, பசித்திரு விழித்திரு அப்படின்னு. பசியோட இருக்கும்போது, அதாவது உண்ணாவிரதம் இருக்கும்போது உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறி மூளை அப்படியே விழிப்படையுது. இதனால தான் பல ஞானிகளும் யோகிகளும் உண்ணாவிரதத்தை ஒரு ஆன்மீக சாதனையா பயன்படுத்தினாங்க. அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஆழமான அறிவியல் இருக்கு. இந்த உண்ணாவிரதத்தை வெறும் ஒரு மதச்சடங்குங்கிற பார்வையிலிருந்து மாத்தி, இது ஒரு பகுத்தறிவு சார்ந்த அறிவியல் பூர்வமான ஒரு மருத்துவ முறைன்னு உலகத்துக்கு சொன்னவர் தான் இந்த அர்னால்ட் எஹரெட். இங்க பாருங்க, இந்த டேபிள் ரொம்ப அழகா ரெண்டு பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது. பொதுவா மருத்துவத்துல நோய்க்கு என்ன காரணம் சொல்றாங்க? சத்து குறைபாடு. ஆனா எஹ்ரெட் என்ன சொல்றாரு? கழிவு தேக்கம். சரி, மருந்து என்ன பண்ணுது? நோயோட அறிகுறிகளை அடக்குது. ஆனா உண்ணாவிரதம் நோயே வேரோட வெளியேற்றுது. அப்ப ஆரோக்கியம்ங்கிறது வெளியில இருந்து வர மாத்திரையில இல்ல, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற சுத்திகரிப்புல தான் இருக்குன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொன்னார். சரி, இதுவரைக்கும் உண்ணாவிரதத்தோட ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சிருச்சு. இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், உண்ணாவிரதங்கிறது ஒரு பந்தயம் கிடையாது, அது ஒரு பயணம். எந்த ஒரு பயணத்துக்கும் முறையான தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அர்னால்டு எஹரெட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. உடலை சுத்தம் பண்றது மெதுவாதான் நடக்கணும், அவசரப்பட்டா அதுவே விஷம். அதனால டக்குன்னு ஒரு நாள் முடிவு பண்ணி உண்ணாவிரதம் இருக்காம நம்ம உடம்ப மெல்ல மெல்ல அதுக்கு தயார்படுத்துறது ரொம்ப அவசியம். அப்போ எப்படி நம்ம உடம்ப தயார்படுத்துறது? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ராத்திரி நேரத்துல ரொம்ப கனமான சாப்பாடு, நிறைய சாதம், எண்ணெய் பலகாரங்கள், சர்க்கரை இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு, அதுக்கு பதிலா பழங்கள், காய்கறி சூப், கஞ்சி இந்த மாதிரி எளிதா ஜீரணமாகிற உணவுகளை எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம உடல் அந்த பயணத்துக்கு சூப்பரா தயாராயிடும். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு சக்தி வாய்ந்த மருந்த நம்ம ரொம்ப பொறுப்போட பயன்படுத்தணும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். உண்ணாவிரதம் இருக்கும்போது நாம கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம்.
இந்த எச்சரிக்கையா ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்க எந்த ஒரு நோய்க்காகவாவது தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க டாக்டரோட ஆலோசனை இல்லாம ஒருபோதும் உண்ணாவிரதம் இருக்கவே கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், இருக்கவே கூடாது. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, இது உங்களோட பாதுகாப்புக்காக. குறிப்பா சக்கரை நோய், ஹை பிளட் பிரஷர், தைராய்டு, இதய நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தினமும் மருந்து சாப்பிடுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்க உடம்பு அந்த மருந்துகளோட கட்டுப்பாட்டுக்கு பழகி இருக்கும். திடீர்னு நீங்க சாப்பிடாம விட்டீங்கன்னா அது உடம்புக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடலாம். அதனால டாக்டர் அட்வைஸ் இல்லாம இதை ஒருபோதும் முயற்சி பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உண்ணாவிரதம் இருக்கிறத விட பல மடங்கு முக்கியமானது அதை எப்படி முடிக்கிறோங்கிறது தான். இது ஒரு மெல்லிய கயிறு மேல நடக்கிற மாதிரி. கொஞ்சம் தப்பா கால வச்சாலும் வாந்தி, வயிற்று வலின்னு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரும். அப்போ சரியான முறை என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சமா எலுமிச்சை சாறு கலந்து பொறுமையா குடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பப்பாளி, தர்பூசணி மாதிரி நீர் சத்து அதிகமா இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிடலாம். அடுத்ததா காரம் இல்லாத மென்மையான காய்கறி சூப். ரொம்ப முக்கியமா ஆரம்பத்துல அரிசி சாதம், எண்ணெய், மசாலா ஐட்டம்ஸ் எதையுமே தொடக்கூடாது. இப்படிதான் ஓய்வுல இருந்த நம்ம ஜீரண மண்டலத்தை மென்மையா திரும்பவும் வேலைக்கு கொண்டு வரணும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ற இந்த பயணத்தோட இறுதி கட்டம் என்ன? இது வெறும் நோயை குணப்படுத்துற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இது நம்ம உடம்புக்கு ஒரு முழுமையான புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இந்த ஒரு வரிய நல்லா உள்வாங்கிக்கோங்க. நாம உணவில்லாம சில நாட்கள் வாழ முடியும், ஆனா கழிவுகளோட நம்மால வாழவே முடியாது. இதுதான் உண்ணாவிரதத்தோட மொத்த தத்துவமும். அதனால கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நோயோட போய் சண்டை போடாதீங்க. அதுக்கு பதிலா உங்க உடம்ப சுத்தம் பண்ணுங்க. நோய் தானாவே உங்களை விட்டு வெளியேறிடும். நம்ம உடம்பு தன்னை தானே குணப்படுத்திக்கிறதுக்கு தேவையான ஒரு சரியான சூழலை உருவாக்குறது தான் உண்ணாவிரதம். இப்போ இந்த அற்புதமான அறிவியலை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க உடலுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.